ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது அக்டோபர் மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு நிறைய கிரக மாற்றங்களானது ஏற்படும். அந்த கிரக மாற்றங்கள் ஒவ்வொன்றும் நடக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறுங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ரிஷப ராசிக்காரங்க வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லா பலன்களையுமே தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அக்டோபர் மாதம் நடக்கக்கூடிய பயங்கரமான சம்பவங்கள் பற்றி முதல்ல ஷேர் பண்ணுறேன். ஏன்னா அக்டோபர் மாதம் இது ஒரு சாதாரண மாதமாக கருதப்படலை, இது ஒரு முக்கியமான மாதமாக கருதப்படுது. காரணம் என்னென்னா, அக்டோபர் மாதம் அடிக்க போகக்கூடிய அதிர்ஷ்டம்தான். அக்டோபர் மாதம் அடிக்க போகக்கூடிய அதிர்ஷ்டம்னா அப்போ நிறைய பயிற்சியெல்லாம் நடக்க போதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, நிறைய பயிற்சிகளும் கிரக மாற்றங்களானது ஏற்பட போகுது. அதனால் 12 ராசிக்காரங்களுக்குமே தாக்கம் ஏற்படும். அதில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ரிஷப ராசியில் பிறந்தவங்க ஃபுல் பேருமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கரெக்டாக இந்த 2024 இந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் பல முக்கிய கிரகங்கள் தங்களுடைய இயக்கத்தை மாற்ற போகிறாங்க. அதாவது அனைத்து கிரகங்களும் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு நுழைய போகிறாங்க. அக்டோபர் மாதத்தில் 6 முக்கிய கிரகங்கள் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறப்போகுது. மேலும் இதனுடைய அடிப்படையில் தான் ரிஷபராசிக்காரங்க பலன்கள் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த பின்னணியில் 12 ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களானது ஏற்பட போகுது. அந்த மாற்றங்கள் என்ன மாதிரியானதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ரொம்ப முக்கியமான மாதங்கிறதுனால இது முக்கிய கிரகங்களுடைய மாதம் என்று கூட சொல்லலாம். ஏன்னா கிரகங்கள் தான் தங்களுடைய இயக்கத்தை மாற்றாங்களே, அதனால். அது மட்டும் இல்லாமல் அனைத்து கிரகங்களுமே ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு நுழையிறாங்க. அக்டோபர் மாதத்தில் இந்த 6 முக்கிய கிரகங்களுமே ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறுறது ரொம்ப முக்கியமான நிகழ்வாக கருதப்படுது. மேலும் இது ஒவ்வொரு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை நிகழ்ந்து கொண்டு வரும் என்று கூட சொல்லலாம். அப்புறம் வேத ஞானத்தின்படி 9 கிரகங்களுடைய இயக்கத்தில் மாற்றங்களானது ஏற்படும் என்று சொல்லப்படுது. இவை அனைத்து ராசிகளையுமே பாதிக்கும். அதில் ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரி பாதிக்குங்கிறத தான் சொல்ல போகிறேன். அனைத்து கிரகங்களுமே உங்கள் ராசிகளை அவரவர் காலத்திற்கு ஏற்றவாறு மாற்றிக்கொள்வதால் சுப அசுப பலன்கள் கிடைக்கும். அதே நேரத்தில் இந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் இந்த முக்கிய கிரகங்களுடைய தாக்கம் இயக்கத்தை மாற்றப் போகுது. இது உங்கள் ராசிக்கு இந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும். இது சுமார் 100 ஆண்டுகளுக்கு பின்னாடி 6 முக்கிய கிரகங்கள் ஒரே ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாற்றுறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சாரம் தான் உங்கள் ராசிக்கு சாதகமாக இருக்கும். எனவே எந்தெந்த கிரகம் எப்போது மாறப்போகுது, உங்கள் ராசிக்கு என்ன பலன் அளிக்க போகிறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ முதல்ல கிரகங்களுடைய பயிற்சியெல்லாம் எப்போல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். முதல்ல அதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு புதன் பயிற்சியானது நடக்க போகுது. ஸோ அக்டோபர் தொடக்கத்தில் புதன் திசை மாற போகிறாரு. அக்டோபர் 1ஆம் தேதி அன்னைக்கு புதன் சிம்ம ராசியிலிருந்து விலகி இரவு 8:39 மணிக்கு கன்னி ராசியில் பிரவேசிக்க போகிறாரு. ஃபஸ்ட்டு நடக்கக்கூடிய கிரக மாற்றமே இதுதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுக்கிர பயிற்சி. சுக்கிரன் பகவான் அக்டோபர் 2ஆம் தேதி அன்னைக்கு கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு மாற போகிறாரு. இது ரொம்ப முக்கியமான பயிற்சியாக பார்க்கப்படுது. இது கரெக்டாக 2ஆம் தேதி அன்னைக்கே நிகழுது. அப்புறம் அக்டோபர் 3ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி. செவ்வாய் பயிற்சி அக்டோபர் 3ஆம் தேதி மாலை 5:12 மணி அளவில் நடைபெற போகுது. செவ்வாய் கன்னிராசிலிருந்து துலா ராசிக்கு மாறப்போகிறாரு. அதுக்கப்புறம் சூரியனுடைய பயிற்சியானது நடக்க போகுது. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்படுது. ஸோ சூரிய பகவான் ஒவ்வொரு மாதமும் தனது இயக்கத்தை மாற்றுவார். அக்டோபர் 18ஆம் தேதி மதியம் 1:18 மணிக்கு சூரிய பகவான் கன்னிராசிலிருந்து துலா ராசிக்கு மாறப்போகிறாரு. அதுக்கப்புறம் ராகு பயிற்சி. இது அக்டோபர் 30ஆம் தேதி நடக்க போகுது. ராகு தன நிலையில் இருந்து பிற்பகல் 2:13 மணிக்கு மாறுறாரு. அப்போது மேஷ ராசியிலிருந்து மீன ராசிக்கு பிரவேசிக்க போகிறாரு. அடுத்து கேதுவுடைய பயிற்சி. அக்டோபர் 30ஆம் தேதி மதியம் 2:13 மணிக்கு மலுப்பான கிரகமான கேது துலா ராசியில் வக்ர நிலையில் அடைய போகிறாரு. இது ரொம்ப முக்கியமான பயிற்சியாக சொல்லப்படுது.
அந்த மாதிரி அனைத்து கிரகங்களுடைய பயிற்சியானது நடக்க போகுது. இந்த பயிற்சியானது ஒவ்வொரு ராசிகளையுமே வந்து பாதிக்க போகுது. சில ராசிக்காரங்களுக்கு இதனால் சுப பலன்கள் கூடும். அதே சமயம் குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு அசுப முடிவுகள் வரலாம். இதில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான முடிவுகள் வரும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ரிஷப ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கான பலனை இப்போ ஷேர் பண்ணுற தெளிவாக தெரிஞ்சுக்குங்க வாங்க. ரிஷப ராசியை சேர்ந்தவர்களுக்கு அக்டோபர் 7ஆம் தேதிக்கு பிறகு தொடக்கமானது மங்களகரமானதாகவும் அதிர்ஷ்ட நிறைந்ததாகவும் இருக்க போகுது. இந்த டைம் உங்களுக்கு நீண்ட தூரம் அல்லது குறுகிய தூர பயணங்கள் செல்ல வேண்டியது இருக்கும். அப்படி செல்ல வேண்டியது இருக்கும்போது தாராளமாக சென்று பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் அனைத்துமே நீங்கும். அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரம் தொடர்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே வந்து சிறப்பான முன்னேற்றத்தை காண முடியும். அதனால் எந்த ஒரு முடிவையும் நீங்கள் தயங்காமல் தைரியமாக எடுங்க. அப்புறம் உத்தியோகத்தில் கூட இலக்கை அடைவதில் சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். அதனால் உத்தியோகத்தில் எந்த ஒரு இலக்கை அடைவதிலையும் தயக்கம் காட்ட வேண்டாம். வேலையில் கூட கூடுதல் வருமானம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் எதிர்பார்க்கறதுக்கேற்ப நல்ல வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் நீங்கள் வியாபாரம், மார்க்கெட்டிங், கட்டிடத்துறை இதிலெல்லாம் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள் இந்த டைம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த ஒரு புதிய ஒப்பந்தம் வந்தாலும் அந்த ஒப்பந்தத்தை விடாமல் அந்த ஒப்பந்தத்தை பிடித்துக்குங்க. அப்புறம் உங்களுடைய கடின உழைப்புக்கு பிறகு நீங்கள் விரும்பிய வெற்றி பெற முடியும். அது இந்த டைம் நடக்கும். அதுவும் இந்த 7ஆம் தேதிக்கு பிறகு நடுவில் வியாபாரம் விரிவுபடுத்த நினைப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் அமையக்கூடிய புதிய வாய்ப்புகளை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இது தொடர்பாக உறவினர்களுடைய ஆதரவு வந்து ஈஸியாக பெற முடியும். அதனால் கண்டிப்பாக உறவினர்களுடைய ஆதரவுக்கேற்ப செயல்படுங்க. அதுவும் இந்த அக்டோபர் 7ஆம் தேதிக்கு பிறகு கடைசி டைம்லலாம் பணிபுரியவர்களுக்கு மிகவும் சாதகமான சூழலானது இருக்கும். அதில் வெளியூர் வெளிநாடு செல்ல நினைப்பவர்களுக்கு சாதகமான பலனானது உண்டாகும். நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் வெற்றியானது கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் காதல் வாழ்க்கையில் இனிமையான சூழலானது இருக்கும். திருமண வாழ்க்கையில் கூட புரிதல் மகிழ்ச்சியானது அதிகரிக்கும். குடும்ப பிரச்சனைகளை பேசி தீர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அதை அப்படியே விட்டு விடாமல் அதை அப்பப்போ பேசி தீர்க்கிறது நல்லது. திருமண முயற்சிகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் அமையும். அதனால் திருமண முயற்சிகளில் முழு மூச்சாக செயல்பட வேண்டும். திருமணம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இல்லைனா சக்ஸஸ் ஆகிறது கொஞ்சம் ரேர் தான். அப்புறம் காதல் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க உங்கள் காதலை அடுத்த ஒரு கட்டத்துக்கு கொண்டு போகலாம். உங்கள் காதலை உங்கள் வீட்டில் தெரியப்படுத்தி சம்மதம்லாம் உங்கள் பெரியவங்க கிட்டே கேட்டு பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு சம்மதம்லாம் வந்து உடனே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் காதலுடைய அடுத்த கட்டத்துக்கு போகவே தீரணும். இப்போ போகலாம் திரும்ப போகிறது ரொம்ப கஷ்டமாகிடும். பிரேக்கப் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க பாருங்கள். அப்புறம் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெயினாக வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ சின்ன பாதிப்பாக இருந்தாலும் அது பெரிய அளவில் இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். அதனால் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் சின்ன உபதையாக இருந்தாலும் அதை ஃபஸ்ட்டே டாக்டரை பார்த்து சரி பண்ணிக்கணும். இல்லைனா அது உங்களுக்கு பெரிய வகையில் நஷ்டம் ஏற்படும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமான வெற்றியானது கிடைக்கும். நீங்கள் பெறக்கூடிய வெற்றிகளை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் என்று சொல்லப்படுது. கண்டிப்பாக வெற்றிகள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் வாய்ப்பை யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலே பல வகையில் வந்து பலன் கிடைக்கும். ஸோ அரசியலில் இருக்கிறவங்க உங்களுக்கான பலனை நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிறது ரொம்ப அவசியம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து எதுவுமே உங்களால் ஜெயிக்க முடியாது. அதனால் கலைத்துறையில் இருக்கிறவங்களும் அரசியலில் இருக்கிறவங்களும் ரொம்பவே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், வாய்ப்பை எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த அக்டோபர் 7க்கு பிறகு கிரக மாற்றங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலனை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை அவங்க ரிஷப ராசிக்காரங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே அதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் உங்களை போல் ரிஷப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோ மூலிமா பார்த்து தெரிஞ்சு பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.